டெக்னிக்கலாகவும் படம் வேல்ராஜ் சாரோட கேமரா ஒர்க்கும் சரி, ஆர்ட் ஒர்க்கும் சரி, எல்லாமே நல்லா இது பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் அந்த ஒரு 1/2 அன் ஹவர் ரைஃபிள் ஃபைட் வரும். அது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. அந்த பனிமூட்டத்தில் எடுத்திருப்பாங்க அந்த மலையில். அதெல்லாம் சூப்பராக இருக்கு. ஆக்டிங் வைஸ் உங்களுக்கு யாரை பிடிச்சிருந்தது? விஜய் சேதுபதி தான். இந்த இதில் சூரி வந்து பெருசாக அவங்க முக்கியத்துவம் தரல இந்த பாட்டில். பட் விஜய் சேதுபதி தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பட் அதுவுமே ஒன்றும் நாட் பேட், நல்லா தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே இப்போ உண்மை சம்பவத்தை தான் அவங்க எடுத்திருக்காங்க. பட் லாஸ்ட்லேயே வந்து ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுறாங்க இதெல்லாம் உண்மை சம்பவம் கிடையாது, எந்த கேரக்டர்ஸும் வந்து ஒரிஜினேட் பண்ண கேரக்டர்ஸ் கிடையாதுன்றாங்க. பட் சொன்ன கதைகள், சொன்ன தத்துவங்கள் எல்லாமே வந்து உண்மையான தத்துவங்கள் தான். அதில் மஞ்சு வாரியர் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நம்ம வந்து இன்னைக்கு காலில் செருப்பு போடுறோம், துண்டை வந்து போடுறோம், ட்ரெஸ்ஸு போடுறோம்னா அது எல்லாத்துக்கும் பல தலைவர்கள் தியாகம் பண்ணது தானே, பல தலைவர்களோட போராட்டத்துக்கு பிறகு தானே இதெல்லாம் நடந்துச்சுன்றாங்க. அதெல்லாம் உண்மை தானே. இன்னைக்கு நம்ம எல்லாருமே இப்படி இருக்கிறோம்னா அது காரணமே பல தலைவர்களோட தியாகம் தான். ஆனால் அதை வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் மக்களுக்கும் புரியுதா தெரியுதானா கண்டிப்பாக இப்போத்தி யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியாது. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ரி மூவி தான். இந்த காலத்து ஜென்ரேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில இப்படி சந்தோஷமா இருக்கிறோம்னா அதுக்கு பல பேரோட தியாகங்கள் இருக்கு. அதை நம்ம மறந்துட்டோமோ அப்படின்றத வந்து போட்டு காட்டிருக்காங்க. நல்லா இருக்கு.